வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நாம் இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல சுக்கிர பகவானை எடுத்துக்குவோம். சுக்கிரன் தான் உங்களுடைய ராசியில் இருக்கார். இந்த மாதம் கார்த்திகை 18ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். சுக்கிரன் ரொம்ப நல்ல கிரகங்க, ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய கிரகம், மகிழ்ச்சியான சம்பவங்களை தரக்கூடிய ஒரு கிரகம். அதனால் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஹாப்பியாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும், சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை கிடைக்கும். அது மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். அதனால் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு. சுக்கிரன் காதலுக்கும் காமத்துக்கும் உடைய கிரகம். சிலருக்கு அந்த காதல் காம எண்ணங்கள் அதிகரிக்கும். அதனால் யாரு கூடயாவது பேசணும் போல தோணும். யாராவது ஒருத்தர் வருவாங்க, புதுசாக பேசுவாங்க, அவங்களோட பேசணும் பழகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு தோணும். அவங்கள லவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி தோன்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். இது எல்லாத்துக்கும் செயல்படாது, ஒரு சிலருக்கு அப்படி வரும். அப்போ அவங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்களா, பழக மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இனம் புரியாத தவிப்பு இருக்கும். அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணணும், பேசணும், அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுவே ஒரு இனம் புரியாத தவிப்பு உங்களுக்கு ஒரு வித உள்ளூரை ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். பார்த்துக்குங்க, தானாக பேசி தானாக சிரிக்கிற நேரம் இது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணம் வரும். கட்டணுன்னா கட்டலாம், வாங்கணுன்னாலும் வாங்கலாம், பழைய வீடாக இருந்தால் திருத்தணுன்னாலும் திருத்தலாம். எலக்ட்ரானிக் சாதனங்கள் ஏதாவது வாங்கணும்னு நினச்சா தாராளமாக சுக்கிர பகவான் உங்களுக்கு வாங்கி கொடுப்பாருங்க. சனி பகவானை பொறுத்தளவுக்கு 3வது ராசியில் தான் இருக்கார். சனி 3வது ராசியில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு நல்லது தான் நடக்கும். சனியை பொறுத்தளவுக்கு இளைய சகோதர சகோதரிகள் யாராவது இருந்தால் அவங்களால மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும் சகோதர விஷயத்தில் மட்டும். ராகுவை பொறுத்தளவுக்கு 4ல் இருக்கார். பொதுவாக ராகு 4ல் இருக்கக்கூடாது. ஏன்னா ராகு 4ல் இருக்கும்போது ஒரு சிலருக்கு தாயாரைத்தான் பிரச்சனை பண்ணுது. அதாவது தாயார் கூட கருத்து வேறுபாடு வருது, சண்டை சச்சரவு வருது. அப்படி அது வரலைன்னா தாயாருக்கு உடல்நல குறை ஏற்படும், அதாவது நோய் நொடி ஏற்படுற மாதிரியான சந்தர்ப்பம் இருக்குது இந்த மாதத்தில். இந்த மாதத்தில் மட்டும் இல்லை, இன்னொரு 2-3 மாதத்துக்கு அது இருக்க தான் செய்யும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு பொருளோ சொத்தோ கையை விட்டு போகணுங்கிற மாதிரி இருக்கும். அப்போ ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது விற்கணும்னு நினச்சி விற்க முடியாமல் போயிருந்தால் அந்த பொருள்களை இப்போ விற்றுடலாம், விற்கணும்னு நினச்சா. அதுக்குடைய அமைப்பு இப்போ இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு தனி குடித்தனம் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். கூட்டு குடும்பமாக இருக்க முடியாது இந்த காலத்தில். அதனால் தனி குடித்தனம் போகிறது நல்லது. சிலருக்கு வீடு விட்டு வீடு போகிறது, ஊர் விட்டு ஊர் போகிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட ஏற்படும். ராகு தான் அதெல்லாம் செய்யும். போன ராகு பயிற்சியிலேருந்து இப்போ வரைக்கும் அந்த மாதிரியான பலன்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னொரு 4-5 மாதத்துக்கும் நடக்கும். ஒரு சிலருக்கு அல்சர் வரும், கேஸ்ட்ரிக் பிரச்சனை வரும், செரிமான கோளாறு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வரதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். குருவை பொறுத்தளவுக்கு 6வது ராசியில் தான் இருக்கார். அவரும் 4ஆம் அதிபதி தான். 4ஆம் அதிபதி 6ல் இருக்குது. 4ஆம் அதிபதி 6ல் இருந்தாலும் ஒரு சிலர் வீடு விட்டு வீடு மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஊர் விட்டு ஊர் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை, நாடு விட்டு நாடு மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ சிலருக்கு வரும். அதே போல் ஒரு சிலருக்கு வருமானம் வராமல் கூட தடைபடும். ஆனால் கடன் காட்சி இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் கடன் காட்சிகள் உங்களுக்கு தீரும். ஆனால் பணத்தையோ நகையையும் நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா பணமோ நகையோ நமக்கு சேதாரமாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். அதாவது தேவையில்லாத விஷயத்தில் போய் நாம் பணத்தை இறைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். அப்படி தேவையில்லாத விஷயத்தில் பணத்தை இறைச்சோம்னா எதில் அந்த மாதிரி செய்வோம் அப்படின்னா, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த மாதிரி நிறையா செலவாகும், நகைனால் அந்த மாதிரி செலவாகும். ஒரு சிலருக்கு கோர்ட்டுனால் கூட நிறையா செலவாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது உங்களுக்கு. செவ்வாயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கார். 5ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கார், 8ல் இருக்கார். அதே மாதிரி 12ஆம் அதிபதியும் நீச்சமாக தான் இருக்கார். 12ஆம் அதிபதி நீச்சமானால் தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் நிறையா வரும், அவ்வளோதான். 5ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கிற போது பெற்ற பிள்ளைகளால் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரும், அல்லது அவங்களுக்கும் நமக்கும் ஏதாவது கொஞ்சம் கோபதாபம் வரும், அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ 8ல் செவ்வாய் இருக்குல்ல, 8ல் செவ்வாய் இருந்தால் இப்போ உங்களுக்கு செவ்வாய் தோஷம்னு அர்த்தம். அப்போ ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏதாவது வரும்.
ஒரு சிலருக்கு இந்த காயம் ஏற்படுறது, புண்ணு வர்றது, ரத்தம் வர்றது அந்த மாதிரிலாம் வரும். அப்போ ஒரு சிலர் கீழே விழுந்துருவாங்க. அல்லது மருத்துவ சிகிச்சைக்காக போகிறபோது பிளட் டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் கூட பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த மாதிரி நோய் நொடி வராது, ஆனால் சொத்து பத்தில் பிரச்சனை வரலாம். ஒரு சிலருக்கு சொத்து பத்திலையும் பிரச்சனை வராது, ஆனால் கூட பிறந்த அண்ணன் தம்பியோட, அக்கா தங்கச்சியோட சண்டை சச்சரவு வரதுக்குடைய சந்தர்ப்பம் கொஞ்சம் இருக்கும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் நாம் கவனமாக இருந்துக்கிட்டோம்னா சரிதான். அதே மாதிரி வாகனத்தில் போகிற போது நீங்களாக இருந்தாலும் சரி தான், உங்களுடைய கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி தான், ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அவங்கள நம்ம கொஞ்சம் கீழே விழுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். சரிங்களா? அதே போல் இப்போ செவ்வாய் மறுபடியும் வக்ரமாகி கார்த்திகை 18ஆம் தேதி மிதுன ராசிக்கு வந்துடுவார். ஏற்கனவே 2-3 மாதம் மிதுனத்தில் தான் இருந்தார். 2 மாதம் அவர் 2 மாதம் மிதுனத்தில் இருக்கிற போதே சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பிரச்சனை, கணவனுக்கு டென்ஷனு, மனைவிக்கு டென்ஷனு, இந்த மாதிரியான சில விஷயத்தெல்லாம் அவர் உருவாக்குவார். அதனால் கணவன் மனைவி உறவில் விரிசல், பிரிவு, கோபதாபம் அந்த மாதிரி கொஞ்சம் வரும். கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். லவ் பண்ணுறவங்களுக்கும் அதே மாதிரி தான். அவங்களுக்குள்ள கோபதாபம், சண்டை சச்சரவு ஏதாவது ஒன்று வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்தால் தொந்தரவு இருக்காது. கேது பகவானை பொறுத்தளவுக்கு 10வது ராசியில் தானே இருக்கார். 10ல் கேது இருந்தால் நாம் எங்கே வேலை பார்க்குறோமோ அங்கே வேலை பார்க்க விடாது. ஒரு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுற மாதிரியான சூழ்நிலை வரும். ஆனால் வேலை இழப்பு வந்தாலும் மறுபடியும் வேலை கிடைக்கும். அதை பற்றி ஒன்றும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கூட வச்சு தரும். ஆனால் ஏற்கனவே தொழில் இருக்கிறவங்களுக்கு அந்த தொழிலை சரியாக செய்ய விடாமல் ஏதாவது ஒரு சிரமத்தை அந்த கேது மட்டும் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ராகு கேது பயிற்சி வந்தால் இந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு விலகிடும். அதே போல் இந்த மாதத்தில் கவர்மெண்ட்டுனால நிறையா செலவாகணும்னு இருக்கும். கவர்மெண்ட்டுனாலன்னா அரசாங்க அதிகாரிகளுக்கு ஏதாவது ஒரு காசு கொடுக்குற மாதிரி வரலாம், லஞ்ச பணம் கொடுக்குற மாதிரி வரலாம். ஏதோ ஒரு வகையில் பணம் கொடுத்து நம்ம காரியத்தை சாதிக்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும், சூழ்நிலைகள் இந்த மாதம் வரும். ஒரு சிலருக்கு அப்பானால் விரைய வரும், கவர்மெண்ட்டுனால் வராது. ஒன்று அப்பா பகையாவார், இல்லைன்னா சித்தப்பா பெரியப்பா பகையாவாங்க. அப்படி பகையாகலைன்னா அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வரதுக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த கல்வி வகையில் செலவாகும். நாம் படிக்கிறதுனாலையோ பிள்ளைங்க படிக்கிறதுனாலையோ கொஞ்சம் செலவுகள் வருதில்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இந்த மாமன் மைத்துனர் வகையில் கொஞ்சம் பகை ஏற்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் மட்டும் சில தனுசு ராசிக்காரவங்களுக்கு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் சரி, எந்த கிரகங்கள் நம்மளை தொல்லை தர்ற கிரகங்களாக இருந்தாலும் சுக்கிரன் மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு இருக்கிறனால இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.